ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீட்ரூட் கட்லெட் எப்படி செய்வோன்னு பார்ப்போமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: பீட்ரூட் ஒன்று துருவி வச்சுருக்கேன், கேரட் ஒன்று துருவி வச்சுருக்கேன், கொஞ்சம் பன்னீர், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, துருவி இஞ்சி, கொஞ்சம் லெமனு, வேக வச்ச உருளைக்கிழங்கு கொஞ்சம் துருவி அதையும் வேக வச்சு துருவி வச்சுருக்கேன், ரெட் க்ரம்ஸு கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் மாவு, கடல் எண்ணெய், அப்புறம் சால்ட்டு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், பட்டர் கொஞ்சம். எப்படி செய்வோம் பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ பீட்ரூட்டை மட்டும் லேசாக ஃப்ரை பண்ணிக்கிடலாம். அது கொஞ்சம் கேரட்டையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான லைட்டாக வரணும்னு போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து இதில் எல்லாத்துலேயும் இஞ்சி, துருவி இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, உருளைக்கிழங்கு, இது துருவிய பன்னீர் கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்சிங் பவுலில் போட்டு இந்த வதக்கின எண்ணெய் அதில் ஆட் பண்ணிடுவோம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு இப்போ இதுலேயே கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் பட்டர் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸும் இது ஆட் பண்ணிடுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் பிஞ்சு சால்ட்டும், கொஞ்சம் பெப்பர் தூள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது பிரெட் க்ரம்ஸ் வந்து தோசை தவாவில் லேசாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் பவுட்ரு பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். அதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் உருட்டி ஒரு கட்லெட் ஷேப் கொண்டு வந்துடுங்க. அப்படியே எல்லா மாவையும் இதே மாதிரி கட்லெட் ஷேப்பு கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டை கட்லெட் ஷேப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அது கார்ன்ஃப்ளவர், பெப்பர் இது போட்ட இதில் ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி மெதுவாக அப்புறம் அந்த பிரெட் க்ரம்ஸில் இப்படி போட்டுருங்க. போட்டு தோசை இது பேனில் இப்படி ஒவ்வொரு பீஸாக போட்டுடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு பீஸையும் போடுங்க. போட்டு ஒரு 5 இதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். மெதுவாக ஒவ்வொரு கட்லெட்டை அப்படி திருப்பி போட்டுக்கலாம். சேப்பு இதாமல் பார்த்து போடுங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோலே சிம்லே நல்லா இதாகட்டும், ஃப்ரை ஆகட்டும். பார்ப்போம். கட்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.